மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராஜவேலு மடுகரை பகுதியில் உள்ள VS நகர், இந்திரா நகர், குரு நகர் மற்றும் வள்ளலார் நகர் பகுதிகளின் வாக்காளர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் செய்த சாதனை பட்டியலை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இங்க பாருங்க. ரங்கசாமி திரும்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ராமு கட்சி தொண்டர்களுடன் தாக்கல் செய்தார். அதற்கு முன்னதாக அவரது குலதெய்வம் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்து அதனைத் தொடர்ந்து பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் இருந்து இருசக்கர வாகனங்களில் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என்று திரளாக கலந்து கொண்டனர். எதிர்கால மணவெளியின் சட்டமன்ற உறுப்பினரை என்று கோஷங்களை எழுப்பி சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை சரவணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சரவணன் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தக்கக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உலகத்தோடு வெற்றி வேட்பாளர் அண்ணா சரவணன். உலகத்தோடு வெற்றி வேட்பாளர் அண்ணா சரவணன். உலகத்தோடு வெற்றி வேட்பாளர். உலகத்தோடு வெற்றி வேட்பாளர். உலகத்தோடு வெற்றி வேட்பாளர். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக TPR செல்வம் போட்டியிடுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். 100 மீட்டர் அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லாரும்
ஓகே சார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேலு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதிகமா இருக்க பாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு எதிரானதாக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவி ஷீதல் நாயக் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் திருநங்கைகளுக்கு உள்ள நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வயது தளர்வு முறை மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்க வேண்டும், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. மறுக்காதே 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 உரிமையை மறுக்காதே. அனைத்து திருநங்கைகளும் பிளஸ் சக சமத்துவத்துக்காக எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிற துணை சமூக நலமாக உழைத்துக் கொண்டிருக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் இந்த நாள் ஒரு போராட்ட கண்டன குழுவாக இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இது பார்க்க போனீங்கன்னா 2026ல புதிய ஒரு மசோதா ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மசோதால பார்க்க போனீங்கன்னா திருநங்கைகளுக்கான உரிமைகள் எதுவுமே கிடையாது. இதுவே நாசா ஜட்ஜ்மெண்ட் 2014 நாசா ஜட்ஜ்மெண்ட் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாக்கவில்லை என்றார். புதுச்சேரியில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பண பலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் ஜனநாயகம் வெகுவாக பண நாயகமாக மாறி வருகிறது. தேர்தலில் அதிக பணம் செலுத்தும் வேட்பாளரே வெற்றி பெறும் நிலை உருவாகியுள்ளது என்று கவலை தெரிவித்தார். 1962க்கு முன்னர் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. எனவே இதையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுபோன்ற காரணங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது என்ற முடிவை எடுத்திருக்கின்றது. இந்த முடிவை கனத்த இதயத்தோடும் மிகுந்த வருத்தத்தோடும் மன உளைச்சலோடும் புதுச்சேரி மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளராக பணியாற்றி வந்த மோகன்தாஸ்
காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் ஏம்பலம் தொகுதியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகிக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அதன் சார்பில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட என்ஆர் காங்கிரசின் பொறுப்பாளர் மோகன்தாஸ் தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிறகு அலுவலகத்தில் இருந்து வெளியில் வரும் பொழுது அவர்களுடைய தொண்டர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்து எதிர்கால சட்டமன்றமே என்ஆர் காங்கிரசின் பொறுப்பாளரே என்று கோஷங்களை எழுப்பி ஆரவாரத்துடன் செயல்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரின் தொண்டர்கள், அந்தந்த கிராம பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு மோகன்தாஸுக்கு ஆதரவை தெரிவித்தனர். மோகன்தாஸ் பேசுகையில், காங்கிரஸ் கட்சியானது எனக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்காமல் அவமதித்த காரணத்தினால் என்னை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் விலகி என்ஆர் காங்கிரஸில் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன். எனக்கு ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் நான் பணியாற்றுவேன் என்று கூறினார். என்று ஏம்பலம் தொகுதியிலிருந்து தனி தொகுதியிலிருந்து வேட்புமனு ஐயா என்ஆர் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி என்று அடிப்படை உறுப்பினரிலிருந்து நேற்று விலகியதன் காரணமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், எங்கள் தொகுதி ஏம்பலம் தொகுதியிலிருந்து நான் என்னுடைய பொறுப்பும் செயலாளர் பொறுப்பு உட்பட விலகி என்ஆர் காங்கிரஸ் இணைந்து ஐயா இன்னைக்கு வேட்புமனு என்ஆர் காங்கிரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்புமனுவையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். மகாவீர் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கூட்டணியின் வெற்றி சின்னம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் ஜக்கு சின்னம். வாக்களியுங்கள். வெற்றி சின்னமான ஜக்கு புதுச்சேரி மக்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஜக்கு சின்னம் என்று உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சி சின்னம் ஜக்கு சின்னம். மாணவர்களுக்கான நலன் காக்க புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்த கூட்டணி பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து வருகிறது. தொகுதி பங்கீடு குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நிறைவடைந்து விட்டதாகவும் ஒத்துழைப்புடன் போட்டியிடும் சூழல் உருவாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் வழங்கப்படும் என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக பொறுப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கூறுகையில், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களுடன் நடைபெற்ற ஆலோசனையின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்.
மேலும் தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி அரசியல் களம் தேர்தலை முன்னிட்டு சூடுபிடித்துள்ளது. ராகுல் காந்தி வராங்க, தலைவர் தளபதி வராங்க, உதயா வராரு, எல்லாரும் வராங்க, எல்லா தலைவர்களும் வராங்க, பிரச்சாரத்துக்கு எல்லாரும் வராங்க. ஏன் இந்த தாமதம்? எதுக்கு தாமதமே இல்லை, இது வழக்கம் இல்லை. அது வழக்கமாக எப்பயுமே நாங்கள் இப்படி தான் பண்ணுறது. போன தேர்தல் இப்படி தான் பண்ணோம். இது வழக்கமாக நாங்கள் பண்ணுறது. இப்போ நான் வந்து பார்த்தா இப்போ இவர் வேட்பாளராக போட்டார். இவர் வேட்பாளராக போனது வந்து எவ்வளோ டிலே. இவர் தான் நீங்கள் பிடிக்கணும், நாங்கள் இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து இந்த நாமினேஷன் போடுறதுக்கு அதனுடைய ஃபார்ம் அதனால தான் டிலே. கட்சியில் ஒரு அமைப்பினை உருவாக்கியிருக்கின்றோம். இந்த அமைப்பானது, இந்த கூட்டணியானது சிறப்பாக செயல்படக்கூடிய அளவிலே இன்றைய தினம் மக்களை சந்திக்கக்கூடிய அளவிலே நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அதில் நிச்சயமாக எங்களுடைய வெற்றி சிறப்பான வெற்றியாக இருக்கும். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கும். இந்த மக்களுக்கு நம்பிக்கை தருவது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே அவர்களுக்கு வேண்டிய வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இன்றைய தினம் வேலைவாய்ப்பே இல்லாத ஒரு மாநிலமாக புதுவை இருக்கின்றது. நிச்சயமாக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் 2 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நெட்டப்பாக்கம் தொகுதியில் தேமுதிக மாநில செயலாளர் வேலு மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தமிழ்ச்செல்வி ஆகியோர் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்தியா கூட்டணியில் தேமுதிகவிற்கு அதிகாரப்பூர்வமாக தொகுதிகள் ஒதுக்கப்படாத நிலையில் இவ்வாறு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கூட்டணிக்குள் ஒருமித்த முடிவு எடுக்கப்படாத சூழலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நேற்று முடிவடைந்த நிலையில் தற்பொழுது தேமுதிக வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் களமிறங்கி இருப்பது கூட்டணியில் மேலும் குழப்பத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கியுள்ளது. வெற்றி வீரர் வேலு, வெற்றி வீரர் வேலு, வெற்றி வீரர் வேலு, கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், அன்னியார் புகழ், அன்னியார் புகழ், அன்னியார் புகழ், வெற்றி வீரர் வேலு, வெற்றி வீரர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான நீண்ட இழுபறி மற்றும் தெளிவின்மை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அவர் குறிப்பிட்டுள்ள அறிக்கையில், விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த காலங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல்களை சந்தித்ததையும் 2021 தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையிலும் போட்டியிட்டதையும் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய தேர்தலுக்காக 3 தொகுதிகளை கோரியிருந்த போதிலும் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான தொகுதி பங்கீடு தாமதமாக முடிவடைந்ததுடன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எந்த தொகுதி என்பது கடைசி நேரம் வரை உறுதியாகவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் மற்ற தொகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பின் அடிப்படையில்தான் நேற்று 5 தொகுதிகளில் 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் புதுச்சேரி அரசியல் களத்தில் பரபரப்பு அதிகரித்துள்ளது. பின்னாடி வரும், நல்லா வரும். எல்லாம் பாருங்க. ஓகே ஓகே அப்படியே ஓகே.
குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் இயங்கி வரும் அட்டாமா பயிற்சி மையத்தில் பொதுமக்களுக்கு இலவச மருந்தில்லா மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் விதை மருத்துவம் என்கிற மருந்தில்லா மருத்துவ முறையை பொதுமக்களுக்கு புரியும் வண்ணம் எளிதாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. விதை மருத்துவம் என்பது நம் வீட்டு சமையலறையில் பயன்படுத்தி வரும் அஞ்சரை பெட்டியில் உள்ள விதைகளான கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம் போன்ற விதைகளை கொண்டு உடலில் தோன்றும் சிறு சிறு உபாதைகளான சளி, தும்மல், சைனஸ், தலைவலி, பல்வலி, வயிற்றுவலி போன்ற அனைத்து உடல் உபாதைகளையும் பக்க விளைவு இல்லாமல் சரி செய்வதற்கான மருத்துவ முறையாகும். இதன் செய்முறை நுணுக்கங்களை டாக்டர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு மிக எளிமையாக கற்றுக் கொடுத்தார். பொதுமக்களும் மிக சிறப்பான முறையில் கற்று பயனடைந்தனர். இந்த இலவச பயிற்சி முகாமானது கலைமாமணி நெல்லை ராஜன் தலைமை ஏற்க மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் கலைமாமணி பாலன் நன்றி உரையோடு முடிவடைந்தது. இந்த இலவச பயிற்சி முகாமிற்கான ஏற்பாட்டினை டாக்டர் செந்தில்குமார் சிறப்பாக செய்திருந்தார். இந்த வகுப்புல ஆரம்பிச்சது இப்போ எல்லாத்தையும் குறிப்பாக எழுதிக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கினேன். தொடர்ந்து நாங்கள் வாரம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன். எனக்கு வயிற்று வலி இருந்துச்சு. அந்த பையனுக்கு நான் ப்ரெஷர் பண்ணேன்.